Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாதவன். மாதவன், தமிழ்நாட்டில் பரவலாக மழை பொழிந்து வருகிறது. எந்தெந்த பகுதிகளில் இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது, என்ன விவரம்? யாருன்னா தமிழகம் முழுவதுமே கோடை கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், கொங்கு மண்டலமான சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், சென்னையை ஒட்டி உள்ள திருவள்ளூர் மாவட்டம், அருகில் உள்ள திருப்பத்தூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கோடை கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ள டெல்டா மாவட்டங்கள்ல கோடை சாகுபடி, எள், உளுந்து, பாசிப்பயிறு, நிலக்கடலை, முக்கியமாக சொல்லுடைய பருத்தி முதலான கோடைக்கால பயிர்களை விவசாயிகள் செய்துள்ளார்கள். அந்த கோடைக்கால பயிர்களுக்கு குறைவான அளவே தண்ணீர் போதுமானது. எள்ளுக்கு எள்ளளவு தண்ணீர் போதுமானது. அது போன்ற சூழ்நிலையில் தற்பொழுது பெய்து வரும் இந்த கனமழையினால், அதிகமான மழையின் காரணமாக அந்த பயிர்கள் சரிவர மகசூலை கொடுக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இங்கே உள்ள டெல்டா மாவட்ட மக்கள், விவசாயிகள் தெரிவிப்பது என்னவென்றால், தாங்கள் பயிர் காப்பீடு செய்துள்ளார்கள். இந்த எள், உளுந்து, நிலக்கடலை உள்ளிட்ட பல்வேறு பயிர்களுக்கும் பயிர் காப்பீடு செய்துள்ளார்கள். அதற்கு உரிய பயிர் காப்பீடு, இழப்பீட்டு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்திருக்காங்க. அதே போலவே திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. காலை முதல் மேகமூட்டமாக இருந்த நிலையில் மாலை நேரத்தில் செங்குன்றம், திருவள்ளூர், பொன்னேரி போன்ற பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது. அதேபோல கொங்கு மண்டலமான சேலத்தில் ஆத்தூர் பகுதிகளில், ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான மழை பெய்துள்ளது. அதனால் அங்கே உள்ள பழைய பேருந்து நிலையம் முன்பாக தண்ணீர் தேங்கியுள்ளது. மேலும் கழிவு நீரும் கலந்து செல்வதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். நாகையை பொறுத்தவரை நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, கோடியக்காடு, தலைஞாயிறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக அங்குள்ள பொதுமக்களும் கடந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். பொதுவாக சொல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா, வெயில் எவ்வளவு இருக்கான்னு தாங்கியெல்லாம் ஒரு பாட்ட மழையை தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை போலத்தான் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பெய்து வரும் இந்த கோடை கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவினாலும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் கோடை பயிர்களை செய்த விவசாயிகள் சிரமத்திற்கும் ஆழ்ந்த கவலையும் உள்ளார்கள். அருணா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மாதவன். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.